வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். அனைவருக்கும் நல்லது செய்ய நினைத்த நீங்கள், ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்கள் மட்டும்தான் கிடைத்திருக்கும். சந்தோஷத்தை பல முறைகள் கூட என்று எழுத்து கொண்ட சில நபர்களுக்கு நீங்கள் தியாகம் செய்த ஒரு விஷயங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், வாழ்க்கைக்குள்ள முன்னேற வேண்டும், அவர்கள் எந்த விதமான கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாது என்றெல்லாம் நீங்கள் நினைத்து எத்தனையோ விஷயங்களை உங்களுடைய நண்பர்களாகவோ அல்லது உங்களுடைய காதலராகவோ உறவினர்களாகவோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராகவோ அது என்ற எழுத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அனைத்தையும் நீங்கள் தியாகம் செய்து கொடுத்துவிட்டு இப்பொழுது எதுவும் இல்லாமல் நீங்கள் மட்டும் தனியாக அமர்ந்த ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். கும்பம் ராசிக்கார அன்பர்களை, மற்றவங்களின் நலனை நினைக்கக்கூடிய மனம் உங்களிடம் அதிகமாகவே இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய மனதின் வழியை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் போனார்கள். முக்கியமாக என்ற அந்த எழுத்து கொண்ட நபர்களுக்கு நீங்கள் எவ்வளவு தான் உதவி செய்து கொடுத்திருந்தாலும் அதை அவர்கள் ஒருபோதும் திருப்பி செய்ய வேண்டும், இவனுடைய கஷ்ட காலத்தில் நம்ம போய் உதவ வேண்டும் என்று எதை பற்றியும் யோசித்திருக்க மாட்டார். உங்களுக்கு ஒரு கஷ்ட காலங்களோ அல்லது தேவையில்லாத பண பற்றாக்குறையோ ஏற்படும் பொழுது அந்த நபர் எங்கே ஓடி சென்று மறைவார், எங்கு செல்வார் என்று கூட உங்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட நிலைமைகள் தான் இன்று வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டும் இருக்கிறது. ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்றால் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் முன்னேற்றம் என்பது இல்லாமல் தனி மரமாகவே இதுவரைக்கும் நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு நபருக்கு உதவி செய்ய வேண்டும், அது நல்ல குணம்தான். இருந்தாலும் முதலில் நம்ம முன்னேற வேண்டும், நம்ம முன்னேறிவிட்டு நல்ல நிலைமைக்கு போயிட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் கொண்டு வர வேண்டும். உறவுகள் என அனைவருக்கும் உங்களால் முடிந்ததை செய்ய முயற்சி செய்துவிட்டு இறுதியில் நீங்கள் ஒரு ஏமாற்றத்தை மட்டுமே தான் மனதிற்குள் போட்டுக்கொண்டு அமர்ந்து கொண்டும் இருப்பீர்கள். பல நேரங்களில் உங்களுடைய சொந்த ஆசைகளை பின்னால் தள்ளி வைத்துவிட்டு மற்றவங்களின் தேவைகளை முன்னிலைப்படுத்திய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். உங்களுடைய நேரம், உழைப்பு, மன அமைதி என பல விஷயங்களை பிறருக்காக நீங்கள் கொடுத்த ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தான். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வழியை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம். நீங்கள் சிரித்து கொண்டிருந்தாலும் அந்த சிரிப்புக்கு பின்னால் பல கவலைகள் மறைந்திருக்கும். ஆனால் அது யாரிடமும் நீங்கள் போய் என்னுடைய மனதிற்குள் இவ்வளவு கவலைகள் ஒளிந்திருக்கிறது என்று எதை பற்றியும் நீங்கள் இதுவரைக்கும் கூறியது கிடையாது. மற்றவங்களாலவே தெரிந்து கொள்ளட்டும், இல்லை என்றால் அது அப்படியே இருக்கட்டும் என்கிற ஒரு மனநிலைமையில் தான் நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீர்கள். ஆனால் அதனையும் இன்னும் புரிந்து கொள்ளாத சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை சுற்றி இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆனால் ஜோதிட பார்வையில் கும்பம் ராசிக்காரர்கள் மனித நேயம் கொண்டவர்கள் என்று கூறப்படுகிறது. சமூகத்திற்கும் சுற்றி உள்ளவர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது இன்னமும் இருந்து கொண்டு தான் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாகவே இருக்கும். இருக்கிறதா இல்லையா என்பதை கூறுங்கள். நீங்கள் அதிகமாக என்ற எழுத்து கொண்ட நபர்களுக்கு அதிகமாக உதவியை செய்துவிட்டு இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டும் இருப்பீர்கள். அதே போல அமைதியான அணுகுமுறைகள் என்பது உங்களுக்கு மிகவும் அவசியம். கோபத்தினால் சாதிக்க முடியாததை சாந்தத்தினால் சாதிக்கலாம் என்பது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு தாரக மந்திரமாகவே இன்னை வரைக்கும் இருக்கும். அதை நீங்கள் இப்பொழுது கையில் எடுத்தால் மட்டுமே உங்களுக்கு வேண்டியதை உங்களால் கைப்பற்றி கொள்ள முடியும். கோபத்தாலேயோ அல்லது உங்களுடைய ஈகோவாலேயோ நீங்கள் பேசக்கூடிய அவசர பேச்சுக்கள், அவசர முடிவுகளாலேயோ நீங்கள் நினைத்ததை உங்களால் சாதிக்க முடியாது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு கோபமும் ஆவேசமும் இயல்பாகவே வரக்கூடியவை என்றாலும் தற்போதைய கிரக சூழ்நிலைகள் உங்களுடைய பொறுமையை பலவாறு சோதித்து கொண்டும் தான் இருக்கும். குடும்பத்திலோ அல்லது வெளியிடங்களிலோ உங்களை வம்புக்கு இழுப்பவர்கள் அதிகமாக இருக்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்ரோஷமான பதிலும் உங்களைத்தான் குற்றவாளியாக காட்டுமே தவிர தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் நீங்கள் செய்யாத ஒரு தவறுக்கும் உங்கள் மீது பழி சுமத்தப்படும். இதுதான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எனவே உங்களை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் ஒரு புன்னகையுடனும் ஆழ்ந்த அமைதியுடனும் நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். அப்படி எதிர்கொண்டால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கத் தொடங்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த என்று எழுத்து கொண்ட நபரால் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் இனிமேல் நம்ம பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்
தாய் வழி உறவுகள் இடத்தில் மதிப்புகள் என்பது இப்பொழுது கிடைக்கப் போகிறது. இதுவரைக்கும் உங்களை மதிக்காமல் இருந்த உறவுகள் இப்பொழுது தானாகவே உங்களை தேடி வந்து பேசக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது பிறந்துவிட்டது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் இப்பொழுது நிச்சயமாக மாறிவிடுவீர்கள். கலகலப்பான பேச்சுக்களால் நட்பு வட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு என்பது அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை நீங்கள் இப்பொழுது எடுத்தீர்கள் என்றால் அது இன்னும் நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். வாகன மாற்றங்கள் குறித்த சிந்தனைகள் இப்பொழுது மேம்பட தொடங்கும். உயர் அதிகாரிகள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள். எல்லாமே உங்களுடைய பக்கம் நிச்சயமாக நல்லதாகவே மாறக்கூடிய நேரங்களும் காலங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நிச்சயமாக கிடைக்கும். நண்பர்கள் மூலம் பயனுள்ள தகவல்கள் இப்பொழுது கிடைக்கக்கூடும். கடந்த காலங்களில் நண்பர்களால் துரோகங்களை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருந்த கும்பம் ராசிக்கு இந்த 10 நாட்கள், இன்னும் வரக்கூடிய 10 நாட்களில் உண்மையான நட்பின் இலக்கணத்தை உணர்த்த போகக்கூடிய ஒரு காலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான நட்பு ஸ்தானம் சுபத்துவம் அடைவதால் உங்களுடைய நலம் விரும்பும் நல்ல நண்பர்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு முக்கியமான பயனுள்ள தகவல்களும் வழிகாட்டுதல்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். புதிய தொழில் தொடங்குவதற்கான ஐடியாக்களும் சந்தை நிலவரங்கள் அல்லது உத்தியோகத்தில் இருக்கும் உங்களுக்கு வேறு ஒரு நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வேலைவாய்ப்பு பற்றிய ரகசிய தகவல்களை உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் வந்துவிடும். ஆபத்து காலத்தில் உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ தோள் கொடுத்து உதவும் ஒரு சிறந்த நண்பரின் ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்வின் முக்கிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நபராகவும் நீங்கள் நிச்சயமாக மாறிவிடுவீர்கள். அப்படிப்பட்ட நாட்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வரப்போகிறது. அது வருகிறதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க ஒரு சூழல்களும் இப்பொழுது கிடைத்துவிட்டது. காலங்கள் மாறும் பொழுது உறவுகளிலும் மாற்றங்கள் ஏற்படும். ஜோதிட பார்வையில் கும்பம் ராசிக்கு குடும்பத்தில் அமைதி மற்றும் ஒற்றுமை உருவாகக்கூடிய காலங்கள் இப்பொழுது வரப்போகிறது. நீண்ட காலமாக பேசாமல் இருந்த உறவுகள் கூட மீண்டும் உங்களை தேடி வந்து பேசலாம். உறவுகளுக்குள் இருந்த இடைவெளிகளும் இப்பொழுது குறைந்து மென்மேலும் அனைவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு மகிழ்ச்சியாக மாறக்கூடிய ஒரு தருணங்கள் வந்துவிட்டது. இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதை நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். எனவே உங்களை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் ஒரு புன்னகையுடனும் ஆழ்ந்த அமைதியுடனும் நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். அப்படி எதிர்கொண்டால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கத் தொடங்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த எம் என்று எழுத்து கொண்ட நபரால் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் இனிமேல் நம்ம பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள் தாய் வழி உறவுகள் இடத்தில் மதிப்புகள் என்பது இப்பொழுது கிடைக்கப் போகிறது. இதுவரைக்கும் உங்களை மதிக்காமல் இருந்த உறவுகள் இப்பொழுது தானாகவே உங்களை தேடி வந்து பேசக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது பிறந்துவிட்டது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் இப்பொழுது நிச்சயமாக மாறிவிடுவீர்கள். கலகலப்பான பேச்சுக்களால் நட்பு வட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு என்பது அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை நீங்கள் இப்பொழுது எடுத்தீர்கள் என்றால் அது இன்னும் நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். வாகன மாற்றங்கள் குறித்த சிந்தனைகள் இப்பொழுது மேம்பட தொடங்கும். உயர் அதிகாரிகள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள். எல்லாமே உங்களுடைய பக்கம் நிச்சயமாக நல்லதாகவே மாறக்கூடிய நேரங்களும் காலங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நிச்சயமாக கிடைக்கும்.
நண்பர்கள் மூலம் பயனுள்ள தகவல்கள் இப்பொழுது கிடைக்கக்கூடும். கடந்த காலங்களில் நண்பர்களால் துரோகங்களை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருந்த கும்பம் ராசிக்கு இந்த 10 நாட்கள், இன்னும் வரக்கூடிய 10 நாட்களில் உண்மையான நட்பின் இலக்கணத்தை உணர்த்த போகக்கூடிய ஒரு காலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான நட்பு ஸ்தானம் சுபத்துவம் அடைவதால் உங்களுடைய நலம் விரும்பும் நல்ல நண்பர்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு முக்கியமான பயனுள்ள தகவல்களும் வழிகாட்டுதல்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். புதிய தொழில் தொடங்குவதற்கான ஐடியாக்களும் சந்தை நிலவரங்கள் அல்லது உத்தியோகத்தில் இருக்கும் உங்களுக்கு வேறு ஒரு நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வேலைவாய்ப்பு பற்றிய ரகசிய தகவல்களை உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் வந்துவிடும். ஆபத்து காலத்தில் உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ தோள் கொடுத்து